நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். தந்தி டிவி கருத்து கணிப்பு தப்பு, கதரும் திமுகவினர். அதிமுக பாஜக வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இந்த ரெண்டு விஷயத்தை தான் விரிவா பார்க்க போறேங்க. தந்தி டிவி கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் எப்போது திமுக 2021 வெற்றி பெற்றதோ அன்றையிலிருந்து மாதம் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிடுகின்றார்கள். அந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு தான் ஆதரவாகவே வரும். அதுலயும் மோடி செல்வாக்கா இருந்தாலும் சரி, எடப்பாடி செல்வாக்கா இருந்தாலும் சரி, அதுல பாதாளத்துல காட்டிட்டு நம்முடைய ராகுல் காந்தி மற்றும் நம்ம முதலமைச்சர் ஐயாவுடைய செல்வாக்கு உச்சத்துல காட்டுவாங்க தந்தி டிவி காரங்க. ஆனா நேத்து வந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் திமுகவினரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. எப்போதுமே சரி, திமுகவினர் என்ன நினைச்சிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய தவறான முடிவு காரணமாக நாம தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தமிழகத்தில் இருக்க போறோம். எடப்பாடி பழனிசாமியுடைய தவறான முடிவா? ஆமாங்க, கூட்டு பொறுப்பு தான் தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கல. அவர் என்ன பண்ணிவிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, கட்சிக்குள்ள சில துரோகிகள் இருக்கிறாங்க. அந்த துரோகிகளுடைய உள்ளடி வேலை காரணமாகத்தான் நம்ம இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் தோத்துவிட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சாருங்க. இரண்டாவது, பன்னீர்செல்வம் தான் சரியா வேலை பார்க்கல. பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களும் இந்த தேர்தல் தோல்விக்கு காரணமா அமைஞ்சிட்டாங்க அப்படின்னு. மூன்றாவதாக, ஒற்றை தலைமை இருந்த உறுதியான முடிவு எடுக்கலாம்பா. இரட்டை தலைமை என்பது பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய வெற்றிக்கு ஆப்பு வச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இரட்டை தலைமை வேண்டாம் என்று 2021 தோல்விக்கு பிறகு அதிமுகவில் ஒற்றை தலைமையை நோக்கி நகர்ந்தார். 2021 திமுக வெற்றி பெற்ற பிறகு திமுக ஆட்சியினுடைய நிலவரங்களை மக்களிடையே கொண்டு போய் பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி ஒற்றுமையாக இருந்து சேர்க்க வேண்டிய அவங்க வேலையெல்லாம் விட்டுவிட்டு அதிமுக யாருக்கு அப்படின்ற விஷயமானது அடித்தடியா மாற அனுதினமும் தந்தி டிவி முதற்கொண்டு எல்லா ஊடகமும் சரி அதிமுக நிலவுகின்ற குழப்பங்களை பற்றியே வைத்து விவாதம் நடத்துவது. அதுல ஒரு விஷயம், அதிமுக பலமா கிடையாது, தொண்டர்களும் குழம்பி போய் கிடக்குறாங்க அப்படின்ற செய்தி அனுதினமும் வந்ததன் காரணமாக தமிழகத்துல மாற்றம் விரும்பி திமுகவில் மரியாதை கிடையாது, நம்ம அதிமுக போலாம் என்று நினைச்ச கூட்டணி கட்சிகள் கூட அதிமுக பக்கம் திரும்பி வரல. ஆனா எடப்பாடி பழனிசாமி மட்டும் கடந்தவையாக இருக்கட்டும், ஆனா இனி வருகின்ற காலம் நமக்கு வசந்தமாக இருக்கட்டும், தோல்விக்கு யார் வேண்டுமானாலும் காரணமா இருக்கலாம், ஆனா இனிமே நாம தோல்வி அடையக்கூடாது. பன்னீர்செல்வம், நம்ம ஏன் தோத்தோம், வா உட்காரு பேசுவோம், நம்ம கட்சிக்கு யாரெல்லாம் பலம் சேர்ப்பாங்க வாங்க உள்ள எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்து, இனிமே தலைமையில நாங்க 2 பேர் தான், அந்த 2 பேர்ல ஒருத்தர் தான் முடிவெடுப்பாங்க. சோ அதனால கட்சி ஜெயலலிதா சொன்ன மாதிரி இன்னும் 100 ஆண்டு காலம் தமிழகத்துல ஆட்சி கட்டில இருக்கணும்னா நாம ஒட்டுமொத்த பேருடைய ஈகோயை விட்டு தொலைக்கணும். ஏன்னா வெற்றி என்பது ரொம்ப ஜஸ்ட்ல இழந்திருக்கிறோம். ஆனா அடுத்தடுத்த தோல்விகள் கட்சி அழிச்சிடும். என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கியமாக அத்தனை பேரையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கருத்துக்கெல்லாம் வாங்கி அதை களத்துல நடைமுறைப்படுத்தி 2021 திமுக வெற்றி பெற்ற அன்றைய நொடிப்போதிலிருந்து தமிழகத்துல திமுகவினால் ஏற்படுகின்ற பாதிப்பு என்ன, திமுக ஆட்சி என்ன சொல்லிச்சு, அதோட திமுக தவறுகள் காரணமாக மக்கள் என்ன பாதிப்படைந்திருக்கின்றார்கள், தமிழகத்துடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, வேலைவாய்ப்பு எப்படி இருக்கிறது, திமுக தேர்தல் வாக்குறுதி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு திமுக வெற்றி பெற்ற அன்றையிலிருந்து ஒட்டுமொத்த பேரும் ஒன்றிணைந்து திமுக எதிராக போராட்டம் நடத்தியிருந்தார்கள் என்றால் திமுக கூட்டணி சுக்குநூறா உடைஞ்சிருக்கும். அரசியல் களமா இருந்தாலும் சரி, தேர்தல் களமா இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா வந்திருக்கும். ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலே இவனால தான் தோல்வி அடைந்தோம் என்று சொல்லிட்டு தோல்விக்கு கூட்டு பொறுப்பு என்பதை புரிந்து கொள்ளாம ஒருத்தர் மீது பழி சொல்லி அதிமுகவுடைய சலசலப்புக்கு எடப்பாடி பழனிசாமியை வழிவகுத்ததன் காரணமாக திமுகவுக்கு ஆதரவாகவே ஒட்டுமொத்த கருத்து கணிப்புகள் வந்தது. களம் திமுக கிட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு மாறவே இல்லை. இப்படி அதிமுக ஒரு வழியாக சண்டை சச்சரெல்லாம் முடிந்த பிறகு, பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் எல்லாம் தனித்தனியா போன பிறகு அதிமுக கூட்டணி ஓரளவுக்கு பரவாயில்லப்பா எழுந்து வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிற அந்த தருணத்துல திமுக சார்பு ஊடகமும் திமுகவினரும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல இல்லவே இல்ல, சிறுபான்மையினர் அதிமுக பக்கம் இல்லவே இல்ல, பட்டியல சமூக மக்கள் இல்லவே இல்ல, இது அதிமுக சரி கிடையாது, எப்போது பாஜகவை தன் தோல்ல சுமக்கிறாங்களோ அந்த அதிமுக தோலுக்கு தான் அது சுமை, பாஜகவில் என்ன நன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கூட்டணியை கழட்டி விடுவதற்காக திமுக செய்த பிரபகண்டாவை அதிமுகவினர் உள் வாங்கி கொண்டு பாஜக வேண்டாம் என்று முடிவெடுத்தாங்க பாருங்க. அது திமுக கூட்டணி இன்னும் வலிவடை செய்தது. அதனால தான் ஒட்டுமொத்த ஊடகமும் சரி அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் திமுக தான் வெற்றி பெறும், மொத்தமாக அதிமுக ஒன்னும் பெருசா வெற்றி பெறாது என்று சொல்லிவிட்டு அதிமுகவுடைய பலவீனங்களுக்கு எதெல்லாம் வழிவகுக்குமோ அதையே எடப்பாடி பழனிசாமி கடந்த காலங்களில் ஒட்டுமொத்தமாக கையாண்டார் என்பதில் மாற்றுகிறது கிடையாது. எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும் என்னால அரவணைச்சுக்கிட்டு கட்சிக்குள்ள வச்சுக்க முடியும், என்னுடைய ஆதரவாளராக மாற்ற முடியும், எத்தனை கூட்டணி கட்சிகளா இருந்தாலும் சரி அவங்க வைக்கின்ற கோரிக்கை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவங்க எங்களுக்கு ஆதரவாக மாற்ற முடியும் என்ற ஆளுமை திறன் எடப்பாடி கிட்ட கிடையாது. இவன் இல்லைன்னு வச்சுங்களேன்,
அடுத்தவனா தலைவனாக்கி அவன் எங்கிட்ட இருந்து வேலை பார்க்கின்ற சூழ்நிலைக்கு உருவாக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவுடைய முகமாக அடையாளப்பட்டவர்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அதோட தமிழகத்துடைய அரசியல் களத்துல அடுத்ததாக வளர்ந்து வருகின்ற பாஜகவையும் தூக்கி எறிந்து விட்டு பாஜகவுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய சில கட்சிகள் இருக்குது, அந்த கட்சியும் கூட்டணிக்குள்ள சேர்க்காம பாஜக பக்கம் தள்ளி விட்டுட்டு இன்றைக்கு அரசியல் களத்துல தந்தி டிவி கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் திமுக ஆதரவா வருதுன்னா அந்த கருத்து கணிப்புகள் அத்தனையும் அதிமுக இருக்கிறவங்க அத்தனை பேரும் இது பொய் அப்படின்னு சொல்றதும் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் திமுக தான் வெற்றி பெற போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெரேட்டிவை செட் பண்றாங்க. இது உளவியல் ரீதியாக மக்களை திமுக ஆதரவாக தயார் பண்றாங்க. இந்த ஊடகம் நடுநிலையா கிடையாது, திமுகவுடைய தவறுகளை இந்த ஊடகம் பேசுவது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் பேசியிருக்காங்க. ஆனால் திமுகவுடைய தவறுகளை ஊடகங்கள் பேச வேண்டும் என்றால் அந்த தவறுகளை யார் பேசணும்? எடப்பாடி பழனிசாமி பேசணும். எடப்பாடி பழனிசாமியுடைய போராட்ட களமானது உக்கிரமடைந்தால் ஒட்டுமொத்த ஊடகமும் பரபரப்புக்கு எடப்பாடி பின்னாடி தான் வந்து நிற்பாங்க. திமுகவுடைய தவறுகளை பரபரப்பாக சுட்டிக்காட்டுகின்ற அண்ணாமலையே பொது எதிரியா கருதி அண்ணாமலை இருந்தா அதிமுக கூட்டணியில் இருக்காது என்று சொல்லிவிட்டு வெளியே வந்துட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக ஐயோ தந்தி டிவி பத்தியா இவரோட உள்நோக்கத்துடன் வந்து பேசிட்டு இருக்கான். கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செல்வ கணபதி நிக்கிறாரு, அவர் சிறப்பா வேலை பார்க்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி தோத்துருவாரு, செல்வ கணபதி வெற்றி பெறுவார் என்று தந்தி டிவி காரன் சொன்னா. ஆனா சேலத்துல எடப்பாடி பழனிசாமி தான் வெற்றி பெற்றாரு, அதுவும் 94,000 வாக்கு வித்தியாசத்துல அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்த காலத்திலயும் தப்பா தான் சொல்லிச்சு தந்தி டிவி, இன்னைக்கும் தப்பா தான் சொல்ல போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா ஊடகத்தினரும் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக எதிராக இருப்பது போன்று இன்னைக்கு அதிமுக பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா நீ தலைப்பில ஏதோ வந்து பாத்தீங்கன்னா தந்தி டிவி கருத்து கணிப்பு கதரும் திமுகவினர் தான் சொன்ன, ஆனா கடைசியில அதிமுகவினர் கதற விஷயத்தை தானே சொல்லின்னு வர நீ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுகவினரும் தந்தி டிவியினுடைய கருத்து கணிப்பை பார்த்து ரொம்பவே வெதும்பி போயிருக்கின்றார்கள். ஆனா திமுகவினர் ஏன் கதறுகின்றார்கள் என்றால் 2021 இருந்து இந்த நொடி பொழுது வரைக்கும் ஒட்டுமொத்த ஊடகமும் வந்து திமுக ஆதரவாக தான் பேசிச்சு, திமுக எதிராக பேசினதே கிடையாது. திமுக ஆட்சியில பட்டியல சமூகத்திலிருந்து சிறுபான்மையினருக்கு என்று ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குது. அதிலும் விலைவாசியானது விண்ணை தொற்றிருக்கிறது. அன்றாட வாழ்வாதாரத்துக்காக மக்கள் வேலை வாய்ப்புக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் டிங்கடிக்கின்ற நிலை இருக்குது. ஆனா ஊடகமானது திமுக எதிராக பேசினதே கிடையாது. அப்படி பேசிட்டா அந்த ஊடகத்துக்கு வருகின்ற மிரட்டல் என்பது எவ்வளோ பெருசா இருக்கு. சோ கருத்து சுதந்திரமும் காணாம போச்சு திமுக ஆட்சியில, மக்களுடைய வாழ்வாதார மேம்பாடும் காணாம போச்சு. இருந்தாலும் ஊடகங்கள் பேசல. இப்படி ஒட்டுமொத்த ஊடகமும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல திமுக காப்பாத்திட்டு வந்தவங்க திடீர்னு வந்து களத்திலே எடப்பாடி பழனிசாமி கிடையாது, அது ஒரு பெரிய கூட்டணியா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு 34% வாக்கு பெற போறாரு, அதிமுக வெற்றி பெறாது தெளிவாக ஒரு இடத்துல கூட அப்படின்னு சொன்னா கூட அதிமுக 34. ஆனா திமுகவுக்கு கண்ணிக்கு எட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே கிடையாது என்று சொல்லிட்டு வந்த ஊடகம் இன்னைக்கு திமுகவுடைய வாக்கு வங்கி 13 கட்சிகள் ஒன்னா சேர்ந்த பிறகு கூட 42%. 13 கட்சிகளுடைய வாக்கு வங்கி எங்க போச்சு, திமுகவுடைய வாக்கு வங்கி எங்க போச்சு? அப்படியே ஒரு சதவீதம் என்றாலும் கூட 13% அல்லவா வந்து கூட்டணி கட்சிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை வரணும். திமுக ஒரு 30% என்றாலும் கூட மொத்தமே ஒரு 43% வரணுமா இல்லையா? ஆனா ஒவ்வொரு கட்சிகளுக்கும் 1% வாக்கு கூடமா கிடையாது. 13 பேர் கூட்டணி, அதுவும் பெரிய பெரிய கட்சி ஆச்சாப்பா அப்படின்னு திமுகவினர் கதறுகின்றார்கள். இப்போ எடப்பாடி பழனிசாமி தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் திமுகவுக்கு வாக்கு சதவீதம் பொறுத்த வரைக்கும் 42 போட்டிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு 34 போயிட்டாங்க. ஆனா தேர்தல் தொடங்குவதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு 18, 19, 16 அப்படி போட்டுட்டு இருந்தவங்க 3வது இடம் போக போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 34% போடுறாங்க. ஆனா ஆண்டாண்டு காலமாக திமுக 52, 62% வாக்குகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு திடீர்னு குறைச்சிட்டாங்களே. இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் ஏதோ உள்ளடி வேலை, கண்டிப்பா இதை நம்ப மாட்டோம், இந்த தேர்தல் கருத்து கணிப்பு தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவினர் தந்தி டிவியினுடைய கருத்து கணிப்பு ஒருதலை பட்சமானது அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து கணிப்பு சரிதானா தவறா அப்படின்னு பார்க்கும்போது இந்த கருத்து கணிப்பு தவறு என்றுதான் சொல்லுவேன். ஏன்னா திமுகவுக்கு 42% விட கூடுதலான வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அரசியல் களத்துல திமுகவுக்கு எதிரிகளே கிடையாது. எதிரிகள் இருந்தாங்க, அந்த எதிரிகளை சிதறடித்தது எடப்பாடி பழனிசாமி, அதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு பாஜக மட்டும் அதிமுக கூட்டணியில இருந்தா திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்சிகளும் ஒன்னா வந்து எடப்பாடியுடன் சேர்ந்திருக்கும். அது இருமுனை போட்டியாக மாற்றிருக்கும். திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா என்று மாற்றி இருக்கும். அண்ணாமலை நம்முடைய சாணிக்க யூடியூப் சேனல்ல கூட பேசினார். என்ன பேசினாரு?
பாருங்க, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கட்சி தன் கையில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரே கண்டி ஒருபோதும் அது வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கல. இந்த சுயநலத்தின் காரணமாகத்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தோல்வி அடைகின்றார். அவருக்கு தோல்வி எல்லாம் பெருசு கிடையாது. கட்சி நம்ம கிட்ட இருக்கிறதா, திமுகவை எதிர்க்காம இருக்கிறோமா, அது போதும் என்று நம்ம எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. அதன் காரணமாக அவர் மட்டும் அழியல, திமுக வளர்த்து விட்டது மட்டும் இல்ல, அடுத்த கட்சியும் அழிச்சிட்டாரு. கஷ்டப்பட்டு நாங்க தமிழக தேர்தல் களத்துல பாஜகவை வெற்றி பெறும் நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கின்ற போது அதுக்கு ஒரு ஊன்றுகோலாக பெரிய கட்சியா இருக்கக்கூடிய கீழ்மட்டம் வரைக்கும் கட்டமைப்பு இருக்கக்கூடிய அதிமுக பயன்படும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கின்ற போது அதிமுக பாஜகவுக்கு இடையில ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி 2021 இருந்தே பாஜக தேவைப்படாத கட்சி என்றும் பாஜக தொண்டர்களே இல்லை என்றும் பாஜக அடாவடியா பேசுறாங்க என்று சொல்லிவிட்டு அவதூறு பரப்பி கீழ்மட்டத்துல பாஜக அதிமுக தொண்டர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய மனக்கசப்பை வளர்த்து விட்டுட்டார். தொண்டர்களிடையே ஏற்பட்ட மனக்கசப்பு நிர்வாகிகள் மட்டத்தில் வந்தது. நிர்வாகி மட்டத்தில் வந்த மனக்கசப்பு தலைவர்கள் மட்டத்தில் வந்தது. கடைசி வரைக்கும் அரசியல் களத்துல திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை வள்ளி தந்தது வாக்காளர் பெருமக்களோ கிடையாது, திமுக தருகின்ற காசுகளோ நலத்திட்டங்களோ கிடையாது, எடப்பாடி பழனிசாமி தான் தூக்கி கொடுக்கிறாரு அப்படின்றது அண்ணாமலை சொன்னாரு. அரசியல் களத்தை ஒட்டுமொத்தமாக நாசம் செய்தது எடப்பாடி பழனிசாமியை தாண்டி வேற யாரும் இல்லை. கொஞ்சம் ஸ்மார்ட்டா செயல்பட்டு இருந்தார் என்றால் இன்னைக்கு பாருங்க, தந்தி டிவியுடைய கருத்து கணிப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமான வாக்கு வித்தியாசம் தான். எல்லாமே அந்த வாக்கு வித்தியாசத்தை ஒவ்வொரு ஓட்டு நமக்கு தேவை என்று சொல்லிட்டு ஒவ்வொரு தலைவரையும் அனுசரித்து போயிருந்தார்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பின்னடைவு அதிமுகவோ பாஜக வந்திருக்காரு. ஆனால் மீண்டும் சொல்றேன், அதிமுக பாஜக வெற்றி நாளை சரித்திரம் சொல்ல வேண்டும் என்றால் அதிமுக வெற்றிக்கு யாரெல்லாம் உதவுவாங்களோ அவங்கெல்லாம் அரவணைத்து கொண்டு போகின்ற பொழுது அது அதிமுக வெற்றியை சரித்திரம் சொல்லும். பாஜக அதிமுக வேண்டாம் என்று சொல்லி வெளியே வந்துட்டீங்க, மீண்டும் அதிமுகக்குள்ள போய் சரணடைஞ்சீங்கன்னா உங்களுடைய தனித்துவம் போயிடும். உங்களுக்கு என்று ஒரு கூட்டணி உருவாக்கிருக்கீங்க, அந்த கூட்டணியை அப்படியே நீங்க அரசியல் களத்தில் அழைச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் சென்றீர்கள் என்றால் அதிமுகவிடம் இருக்கக்கூடிய சில கட்சிகளும் பாஜக கூட வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வருகின்ற கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் 2.5% வாக்குகள் வாங்கக்கூடிய பாஜக 18% வாக்குகள் வாங்க போகுது அப்படின்றத அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. ஒரே ஜெம்ப்ல கிட்டத்தட்ட 16% வாக்குகள் பாஜக அதிகமா வாங்குது. இந்த வளர்ச்சி எந்த கட்சியை விடவும் அதிகமானது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 52% திமுக வாங்கும் என்று சொன்னது இப்ப 42% தான். சோ திமுக வாக்கு வங்கி குறைஞ்சுக்கிட்டே வருது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ ஒரு எட்ஜி எடுத்திருக்கிறார் 34%. ஆனா அந்த 34% தேர்தல் காலத்தில் உறுதியாகுமா என்பது பொறுத்து பார்க்கணும். ஆனால் பாஜக 18% வாக்கு வாங்கும் சொல்றாங்க. அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் பாஜக தனித்து நிற்பதும் தன் தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்பதும் பாஜக வெற்றியை நாளை சரித்திரம் பேசும். என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக வெற்றியை நாளை சரித்திரம் பேச வேண்டும் என்றால் வெற்றிக்கான வியூகத்தை வகுக்கணும். வெற்றிக்கான வியூகம் சிம்பிள், திமுக ஆளுங்கட்சி அதனுடைய தவறுகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பது மட்டுமே. அதிமுக பாத்தீங்கன்னா மீண்டெழுந்து அடுத்த 100 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆட்சியாலும் ஜெயலலிதா கனவும் பாத்தீங்கன்னா நிறைவேறும். அப்படி இல்ல தேர்தல் சமயத்துல மட்டும் நான் பாத்துக்குவேன், சமூக வலைதள வாசிகள் மட்டுமே என்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருப்பது சந்தேகம்தான். மீண்டும் மேல பாஜக வருது, அதிமுகவில் தான் நம்ம தோத்தோம் என்று அவங்க நினைச்சாங்கன்னா அதற்கு பிறகு அதிமுக எத்தனை ஏக்நாத் சிண்டேவை உருவாக்குவாங்கன்னு தெரியாது. அதனால் அதிமுக வெற்றிக்கு என்ன வழியை பார்க்கணுமோ அதை எடப்பாடி பழனிசாமி பார்க்கணும். ஆனா என்னடா இது, ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இந்த தேர்தல் வரைக்கும் திமுக தான் என்று சொல்லிக்கொண்டே இருந்த பல ஊடகங்களும் இன்னைக்கு என்னடா திமுகக்கு வாக்கு சதவீதம் குறைச்சி போடுது அப்படின்ற ஏக்கத்தினால திமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் தந்தி டிவி கருத்து கணிப்பு தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கதறுகின்றார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய்க்கு மயங்கி ஓட்டு போடுற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க திமுகக்கு. அதோட இந்த 2 நாள் மக்களிடையே ஸ்பெஷலா கவனிக்க போறாங்க பாருங்க, அந்த கவனிப்புக்கு இன்னும் பல பேர் ஓட்டு போட போறாங்க. அதனால கருத்து கணிப்பு அத்தனையும் தூளாக தான் ஆக போகுது. அதனால வெந்திருக்கின்ற கருத்து கணிப்பை பார்த்து திமுகவினர் மனசுக்குள்ள வெந்து போக வேண்டாம், கதறவும் வேண்டாம். இந்த கருத்து கணிப்புகளை எல்லாம் தாண்டி திமுக வெற்றி பெறும். ஆனா அதிமுக பாஜக எங்கே கோட்டை விட்டதுன்னு கேட்டீங்கன்னா, திமுகவை எதிர்கொள்ள முடியலனா கூட சின்னமே தெரியாத கிடக்கின்ற
கூட்டணி கட்சிகள் இடத்துல கூட இவங்க 2 பேரும் தோக்க போறாங்கன்னு கருத்து கணிப்பு வருதுன்னா அதுதான் ரொம்ப பரிதாப நிலையாக எனக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு இவங்க அரசியல் களத்துல தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாம, தன் கட்சியை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாம அரசியல் செஞ்சிருக்காங்களே என்ற வேதனை இருக்கிறது. திமுகவை எதிர்ப்பதை விட திமுக கூட்டணி கட்சிகளை டெபாசிட் இழக்க வேண்டும் என்று சொல்லி வேலையை பார்த்திருந்தாங்கன்னா நிச்சயமாக திமுகவுக்கு இணையாக அதிமுக பாஜக வெற்றி பெற்றிருக்கும். ஆனா திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக அதிமுக பாஜக எந்த அளவுக்கு வேலை பார்த்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தேர்தல் முடிவுகள் நமக்கு அறிவிக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே.